இங்கே இருக்கும். யோவான் 1:14. தலைப்பு சொல்லிடுங்க. தலைப்பு இயேசுப்பா இயேசு இயேசு மதத்தை கொண்டு வரவில்லை, மாறாக ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அதான் தலைப்பு. இன்னைக்கு நம்ம செய்தியோட தலைப்பு. பிரதர் மைக்கேல் அதற்கான விளக்கத்தை கொடுப்பாரு. யோவான் 1:14 வரைக்கும் படிப்போம். யோவான் 1:14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். இயேசப்பா இந்த உலகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஜனத்துக்காக வந்தார். அவருடைய ஆனால் அவர் எவருக்காக வந்தாங்களோ அவங்க அவரை ஏற்றுக்கவே இல்லை ஏசப்பாவை. ஏசப்பா அந்த வசனம் படிக்கும்போது நமக்கு கிளியராக தெரியும், அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த படிக்கும்போது அது ஃபீல் ஆகும், அவர் எவ்வளோ நேசமாக அவங்களோட சொந்த ஜனத்துக்காக வந்திருக்காரு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால தான் அடுத்ததே பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஏசப்பா அவர் நாமத்து மேல் யார் விசுவாசம் இருக்கிறாங்களோ அவர் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு அவங்களோட பிள்ளையாகும்படிக்கு. ஸோ மதத்தால் அவர் இதில் கொண்டு வரல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நாமத்து மேல் நம்பிக்கை யார் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், அவங்கள பிள்ளையாக மாற்றிருக்கிறார். ஸோ இது எந்த மதமும் அது மாதிரி அவர் கொண்டு வரவே இல்லை. இதை பற்றி சொல்லலை. அவர் நாமத்து மேல் நம்பிக்கை அதுதான். அதே மாதிரி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒவ்வொருத்தரும் முன்குறித்திருக்கிறார். இப்போ எல்லோரும் நம்ம ஜஸ்ட் லைக் இங்கே உட்காந்துட்டு இல்லை யாரும் ஸோ அவர் நாமத்து மேல் அவரை யார் விசுவாசித்தாங்களோ அவங்க தான், அவர் யார் முன்குறித்தாரோ அவங்க மட்டும்தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறக்கலை அவங்க. ஸோ அவங்க தேவனால் பிறந்திருக்காங்கன்னா தேவன் முன்குறிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அது எவர் முன்குறித்தாரோ அவங்களை அதான் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, முன்குறித்தார் அழைத்திருக்கிறார். ஆமாம், அழைத்திருக்கிறவரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் ஜான் 14:6. ஜான் 14:26. 26. ஆமாம், ஜான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஏசப்பா நாமத்து மேல் யார் யார் விசுவாசமாக இருக்கிறாங்களோ ஸோ அவர்களுக்கு அவர் ஏசப்பா என்ன பரிசுத்த ஆவியானவர் தராரு. யார் ஏசப்பாவோட வார்த்தை பெற்றுக்கொண்டு இருக்காங்களோ அவர் பரிசுத்தாவியாக அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செஞ்சுட்ருக்கார். ஸோ அது இந்த வசனம் மூலமாக நமக்கு தெரியுது. ஜான் 16:8. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த சத்திய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறாரு. ஸோ அவர் வார்த்தையாக நமக்குள்ளே கிரியை செஞ்சிட்ருக்கார். நம்ம சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துகிறார். ஸோ தேவராஜ்யன்றது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வார்த்தை மூலமாக கிரியை செஞ்சிட்ருக்கார். நமக்குள்ளே அவர் இருக்கிறது பார்த்திங்கன்னா வசனம் மூலமாக பேசுகிறாரு. அவர் நம்ம உணர்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறத
நம்ம உணர்றோம். ஸோ அதுதான். அப்புறம் ஜான் 16:13 வசனம் ஒன்று. ஜான் 16:13. ஆ சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சகல சத்தியங்களை நடத்துகிறாரு. நமக்குள்ளே அவர் வந்து வசனம் மூலமாக நமக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறாரு. ஸோ தேவராஜ்யன்றது பார்த்திங்கன்னா சத்திய ஆவியானவர் அவர் உள்ளே வந்து நம்மளை நடத்துகிற விதம் இதுதான், இப்படி தான் இருக்கும். ஒருத்தருக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்துவார். ஆமென். ஜான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சத்திய ஆவியானவர் எப்படி இருக்காருன்னா சத்திய வசனமாக இருக்கிறார். அவர் பேசின வசனம், ஏசப்பா சொன்ன வசனத்தை நினைவு போட்டுறாரு. அந்த வசனம் நமக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அவர் நம்ம சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அதான் அதோடைய வசனத்துடைய meaning. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் மலை மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அடுத்து 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு உப்பாக இருப்போம், வெளிச்சமாக இருப்போம். மலை மேலே இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. ஸோ உள்ள சத்திய ஆவியானவர் வசனமாக வார்த்தையாக உள்ளே இருக்கும்போது நம்ம கிரியை நம்ம செய்வோம், சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ வசனம் மூலயமா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியை செய்வோம், ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருப்போம் இந்த உலகத்தில். ஸோ பரலோக ராஜ்யன்றது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வார்த்தையாக இருந்து கிரியை மூலிமா வெளிப்படுறாரு. ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus.